வெளியில ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல எல்லாருமே அபிஷியல் ஓட்டிங் அன்அபிஷியல் ஓட்டிங் அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அபிஷியல் அன்அபிஷியல் எப்படி இருக்கு, அன்அபிஷியலில் போட்டு பாட்டு வச்சு அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஓட்ட, பட் அபிஷியல் அப்படி இருக்காது இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இன்னொரு விஷயம், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஜாக்லின் எவிக்டா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி தான் பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவ்யூக்கு அண்ட் ஓட்டிங் அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும், பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். இந்த சீசன் யார் டைட்டில் வின்னர் ஆகணும், யார் வந்து ரன்னர் ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்அபிஷியல் ஓட்டிங் சொல்லிடுறேன். இதை சொன்னாதான் அதுக்கப்புறம் அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத எடுத்து சொல்ல முடியும். ஸோ அன்அபிஷியல் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைய நிலவரத்துக்கு முத்துக்குமரன் வந்து 47%, 1,11,000 ஓட்டுகள் இருக்காரு. முத்து ஆர்மிஸ் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1,11,000 ஓட்டுகள் முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்காரு. ஸோ இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 44,000 இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. மூன்றாவது இடத்துல விஜய் விஷால் 29,400 ஓட்டுல இருக்காப்ல. நான்காவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, 23,350 ஓட்டுகள் இருக்காங்க. ஐந்தாவது இடத்துல பவித்ரா ஜானி 14,481 ஓட்டுகள் இருக்காங்க. ஆறாவது இடத்துல ரயான் இருக்காப்ல, 13,351 ஓட்டுகள் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த ஓட்டிங் பெரிய கன்ஃபியூஷனே காட்டும். ஏன்னா விஷால்லாம் மேலே இருக்காங்க, ஜாக்லினா கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அபிஷியல் ஓட்டிங் இப்படி இல்லை, ஒரு சின்ன மாற்றம் இருக்கு சரிங்களா. ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. அது ஜாக்லினோட மாற்றம் இல்லை, அதுக்கு கீழேயுமே மாற்றம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அன்அபிஷியல் ஓட்டிங்கில் பார்க்கறது எல்லாமே பாட்டோ பிஆரோ வச்சு ஈஸியாக எத்தனை ஓட்டு வேணால் போட முடியும். அபிஷியலில் அது முடியாது இல்லைங்களா. ஸோ அபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்காப்புல, இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, மூன்றாவது இடத்துல ஜாக்லின் தான் இருக்காங்க சரிங்களா. ஜாக்லின் தான் இருக்காங்க. முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் உள்ள ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கு, அதுதான் உண்மை. அபிஷியல் ஓட்டிங்லுமே அந்த ஒரு கேப் இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல ஜாக்லின் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்காரு. ஃபிஃப்த் பிளேஸ்ல பவித்ரா ஜானி, சிக்ஸ்த் பிளேஸ்ல ரயான் இருக்காப்ல. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பவித்ரா ஜானிக்கும் விஜய் விஷாலுக்கும் ஓட்டிங் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எந்த நேரத்தில் வேணா மாறும். பவித்ரா ஜானி மேலே போய் விஜய் விஷால் கீழே வர்றதுக்கு. ஏன்னா நேத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்ல, மறுபடியும் விடிய கேமரா விஷாலுக்கும் அன்சிக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கை மாற்றுறது வாய்ப்புகள் இருக்குது 2 நாளுக்குள்ள சரிங்களா. ஆனால் பவித்ரா ஜானிக்கு விஜய் விஷாலுக்கு பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை, கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி. ஆனால் அபிஷியல் ஓட்டிங் சொல்லிட்டேன். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், விஜய் விஷால், பவித்ரா ஜானி, ரயா, இதுதான் அந்த ஒரு ஓட்டிங் தான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ ஓட்டிங் அப்டேட் பார்த்தாச்சு. ஜாக்லின் எவிக்ஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்களா ப்ரோ, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோன்ட்டு. நான் ஒன்னையோட தான் மக்களை சொல்லுவேன். நான் நேற்றுலேருந்து லைவ்ல சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, யார் சொல்றதையும் நம்பாதீங்க, எவ்வளோ பெரிய ரிவ்யூவர் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்களா பார்க்குற வரைக்கும் சரிங்களா, நீங்களா பார்க்குற வரைக்கும், நீங்களா லைவ்லையோ இல்லை எபிசோட்லையோ பார்க்குற வரைக்கும் நம்பி ஓட்டுக்கிட்ட மாற்றி போடாதீங்க. உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன், அந்த கிளிப்பை பாருங்கள். இதில் என்ன இருக்குது, இல்லைன்னா பெருசாக கூட நான் போடுறேன். இதில் என்ன போட்டிருக்காங்க போஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து எவிக்ட் ஆகிட்டாப்லப்பா, ஸோ யார் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட வேணாம், வேற யாருக்காவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் கும்பல்ஸ். இந்த பிஆர் கும்பல் நெகட்டிவ் பிஆர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எதுக்காக சொல்கிறோன்னா இதுக்காக தான். இதனால யாரும் போய் எந்த ரசிகர், நான் ஜாக்லின் சரி வேற யாருமே சரி, நீங்க வந்து இவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஜாக்லின் ஆர்மி சப்போர்ட் பண்றேன், எனக்கு ஜாக்லினுக்கு போடுங்கன்னு சொல்லணும். இல்ல சௌந்தர்யாவுக்கு போடுங்க, சௌந்தர்யா ஆர்மி இருந்தா சௌந்தர்யாவுக்கு போடுங்கன்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு போடாதீங்கன்னு ஒரு ப்ரமோஷன் நடக்குது பாத்தீங்களா. இதுதான் நெகட்டிவ் பிஆர். இந்த மாதிரி வேலைகள் தான் ஜாக்லின் விஷயத்திலே நடந்துகிட்டு இருக்கு. அது உண்மையிலே நீங்க வந்து ஓட்டிங் கண்டிப்பா போயிருக்க முடியாது ஜாக்லின். இந்த பொட்டிக்கிட்டி எடுத்துட்டு, ஏன்னா நேத்துல இருந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தாங்க ஜாக்லின். ஐயோ என்ன நம்ம மக்களுக்கு என்னால இதை கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்துல இருந்தாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஜாக்லின் டிசர்வ்டு பிளேயர் சரிங்களா, மோஸ்ட் டிசர்வ்டு பிளேயர், பிக் பாஸுக்கான ஒரு தரமான ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன். ஸோ ஜாக்லின் ஆர்மிஸ் நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அப்டேட் கேட்டிருக்கேன் சரிங்களா, அப்டேட் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இது பணப்பொட்டி எடுத்து உள்ள வர முடியாமல் போயிருச்சா அப்படிங்கிறத நான் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்றேன். ஆனால் அது வரைக்கும் யாரை நம்பியும் நீங்க வந்து எந்த ஓட்டையும் மாற்றி போடாதீங்க. ஓட்டிங்க்கு இந்த ப்ரூஃபை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேலைகள் நிறைய எச்சைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிஆர் தற்கூரி கும்பல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க அது எதையுமே நம்பாதீங்க, ஃப்ரீயா இருங்க. ஜாக்லினுக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க, சௌந்தர்யா ஓட்டு போடுறீங்களா போடுங்க, முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க சரிங்களா. யாரு ஓட்டு போடுறீங்களோ, உங்களுக்கு யாரை பிடிச்சோ உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சரிங்களா. லைவ்ல வரட்டும், நான் அப்டேட் வந்தோடனே அடுத்த வீடியோவில் முடிச்சு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ஓட்டிங் அப்டேட் பற்றியும் இந்த தற்கூரிகள் பிஆர் தற்கூரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ நீங்கள் சொல்லலாம்,
ஏன்டா முத்துக்குமரன் பேர் மட்டும்தான்டா போட்டிருக்கான், வேற யாருக்காக போட்டுருக்கான் தானே சொல்றான், அதை எப்படி நீ சௌந்தர்யா பிஆர்னு சொல்லலான்ட்டு. அவன் முன்னாடிலாம் ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க இல்லையா, இந்த போஸ்ட்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அதர் கண்டஸ்டன்ஸ் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி போட்டிருக்க போஸ்ட் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா சப்போர்ட் தான். ஸோ அதனால தான் அவன் இப்போ சௌந்தர்யா பிஆர் கும்பல்னு சொல்றேன். இன்னொரு காரணம் என்ன இருக்கு அப்படின்னா, அதுல முத்துக்கு அடுத்த ஹை லெவல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான். சரிங்களா, சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய கேப் இருக்கு. இப்போ அதர் கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டு போட்டாலுமே முத்துவோட அதாவது அட்லீஸ்ட் ஒரு 10ல் ஒரு 2 ஓட்டு பிரிஞ்சாலுமே பிரியறது தானே. அது பிரிஞ்சு வரும்போது இவங்களோட ரைஸ் ஏன்னு கொஞ்சம் ரைஸ் ஆகும், கொஞ்சம் மேலே வந்தா கூட அந்த ஓட்டிங்க அந்த இதை மாத்துறது வாய்ப்புகள் இருக்கு டிவி சைட்ல இருந்து. ஸோ அதுதான் ஒரு பிளானு. இந்த மாதிரி ரூமர்ஸையோ எதையும் நீங்கள் நம்பாதீங்க. சரியா, எதையும் நம்பாம உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்க ஜெயிக்கணும்னு முன்மூச்சா நம்புங்க. என்ன நடக்குமோ அது நடக்கணும். சரியா, ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்ல போட்டு விடுங்க. தற்கூரிகளை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க பிஆர் கும்பலை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.